பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேலே தான் ஆசை. ஒரு படம் வந்து பண்ணணுன்னு தான் ஆசை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனால் நம்ம லைஃப்பில் வந்து படத்தை பட முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைமில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த 6 மந்த் இருக்கிற காசை வச்சு இல்லை சேலரின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு படத்தை பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளி. அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு, தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே கைஸ், வெல்கம் டு சினிமேச்சன்ஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது களம் காவல். இந்த மூவி வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தபோது ஜித்தன் கே ஜோஸ் அவர் தான் வந்து இந்த மூவி வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மம்முட்டியும் விநாயக்கும் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபேஸ் ஆஃபே வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் மம்முட்டி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, கிரே ஷேட் ரோல். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீரியல் கில்லராக நடக்கிற ஒரு கதைக்கலாம். இதில் வந்து ஒரு ப்ரிடிக்டபுளாக இருக்கிற விஷயந்தான். ஆனால் வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க இல்லையா, விநாயகனும் அதே மாதிரி மம்முட்டியும். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபைனல் ஆர்க்கில் வந்து அப்படியே சீட்டோட எட்ஜில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி ஏன்னா ஒரு பேங்கரை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்டிஸ்க்காக பேசுகிற மாதிரியும் ஒரு மெசேஜும் இந்த மூவியில் இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட ஒரு சைலண்ட்டாக வந்து ஒரு பேங்கரை பண்ணிட்டு போன ஒரு மூவியாக சொல்லப்படுது. ஸோ இந்த மூவி நீங்கள் பார்த்து தெரியுங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, ஆக்டர் சூர்யா எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு படம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டேட் வந்து பார்த்துட்ருக்காங்க. சூர்யா 46 வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து இந்த சம்மர் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யா 47 அது யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜித்து மாதவன் தான் எடுக்கிறாரு. ஸோ இந்த மூவியோட பூஜையை வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெஸ்லன், ஜித்து மாதவன். அதுக்கப்புறமா இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா யார் பேண்டர் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அகரம் ஸ்டுடியோஸ், அதாவது சூர்யா புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஸ்டுடியோஸ், அது வந்து அதுலேருந்து தான் வந்து இந்த மூவி வந்து பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் சைடு. ஸோ வந்து இப்போ சூர்யா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கதை வந்து கேட்டிருக்காரு. மலையாள டேரக்டர்ஸ் ஒரு 2-3 பேரை பிடிச்சி அவங்ககிட்ட நிறைய கதை கேட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு பேனரை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகரம் ஸ்டுடியோஸ். ஸோ உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் அகரம் ஸ்டுடியோஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அகரம் ஒரு ட்ரஸ்ட் வந்து இருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட் மூலிமா இப்போ வந்து அந்த பேரை வச்சு இவர் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வாத்தியார் மூவியோட இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மூவிக்கு வந்து இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து கீர்த்தி ஷெட்டி வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது LK மூவி பற்றி கேட்கும்போது அது வந்து ஃபியூச்சர் ஃபிலிம். அந்த ஃபியூச்சருக்கு வந்து நான் எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அதை வந்து நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் நானே ஆக்ட் பண்ணேன். ஒரு சீனை வந்து நானே கொஞ்சம் இது பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இது வந்து ஒரு ஃபியூச்சர் கான்செப்ட், ஒரு 2020 2040 2060 அந்த மாதிரியான இதில் நடக்கிற ஃபியூச்சரில் நடக்கிற கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. AK வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலேசியாவில் இருக்கார். அவரோட ஸ்போர்ட்டை வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேரக்டர்ஸும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ சிறுத்தை சிவா போயிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன கிடச்சிருக்கா அப்படின்னு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் விஜய் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இப்போ வந்து அஜித் குமார் சாரை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து எடுக்க போகிறாரு அவரோட வாழ்வை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து F1 மூவியை வந்து ரீமேக் பண்ணுறது இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுவும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை, இதுவும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி வந்து ஷிப் ஆகும்போது இப்போது AK-64 வந்து ட்ராப்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் வந்து நின்றுட்டுருக்கு இல்லையா. ஏன்னா வந்து அஜித் சார் வந்து கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி அமௌண்ட் வந்து கேட்டிருக்காரு, சேலரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இன்னும் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து அவங்க பேசிட்டு தான் இருக்காங்களே. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா படமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னும் வந்து அந்த ஷூட்டிங்ஸ்லாம் அப்படியே டிலேயில் தான் நிற்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சொல்லியிருக்க மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இதுக்கு இன்றைக்கான வீடியோ இதுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.